ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இன்றைக்கி சண்டே, அந்த ஹரிபரி அப்படிங்கிற பேச்சுக்கு இன்றைக்கி வந்து வேலையே இல்லை. அப்படியே பார்த்திங்கன்னா டேவே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே சூப்பராக போச்சு. இந்த லீவ் டேஸ் மாதிரியே எல்லா டேஸும் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதர்சா, ஸ்கூல் எல்லாமே லீவு. ஒரு 10-10:30 வரைக்கும் நல்லா பார்த்திங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்து மாமா வந்துட்டாங்க காலையில். ஸோ வரவும் அப்படியே ஒருத்தராக எந்திரிக்க ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து மாமா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா ஏதோ பார்சல் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கால் வந்து அவங்களையுமே எழுப்பி விட்டாங்க. எந்திரிச்சதுமே நல்லா சூடாக வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அப்படியே கடைக்குமே போய் மீனுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். மீன் வாங்கிட்டு வந்த உடனே க்ளீன் பண்ணி அதை வந்து உப்பு மிளகுலாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இப்படி தான் ஒரு நாள் மாமி மீனை வந்து க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து போயிட்டாங்க. ஸோ கல்யாணம் ஆன புதுசு இல்லையா, அப்போ எல்லாம் பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஸோ ஓகே மாமி, நான் வந்து க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நானுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து சொல்லிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தா கூட நான் ஏதோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அவங்க வச்சுருந்தது ஃபுல் மீன் வேறாச்சா. ஸோ எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றது தெரியல. அந்த மேலே இருக்க சிலாம் எதுவுமே எடுக்காமல் நான் பார்த்திங்கன்னா சும்மா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மீன் உள்ளே இருக்க அந்த சிவப்பு கலர் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே தூக்கி உள்ளே வச்சுருந்துருக்கேன். இப்போ நினச்சா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிரிப்பாக தான் வருது. இன்றைக்கி கூட இந்த மீனை க்ளீன் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டே தான் இருந்தேன். அம்மா வந்து அன்றைக்கி எனக்கு மீன் க்ளீன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் கலாய்ச்சாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ என்கிட்ட எவ்வளோ பெரிய மீன் கொண்டு வந்து கொடுத்தாலுமே நான் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ 8 வருஷம் ஆச்சு இல்லையா, அது கூட கற்றுக்கலாட்டி என்ன. எடுத்தோடனே எந்த வேலையுமே யாருக்குமே வந்துடாது. ஸோ பழக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா வேலையுமே ஈஸியாக வந்து வரும். மீன் வாங்கிட்டு கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிட்டோம்னா பொரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சமைக்கிறதுக்கு அப்படின்னு போயிட்டோம்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காலியாக இருந்தது. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், நம்மளுடைய மெயினான மசாலா ஜேபி மீன் மசாலா சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், இந்த மாதிரி எல்லா மசாலாவுமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் விட்டுடலாம். மீன் மசாலா ரெடி பண்ணுற வரைக்குமே இஞ்சி பூண்டு இல்லாதது மறந்தே போயாச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போ அரைச்சாலுமே நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் வந்து நீங்கள் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. நல்லா வந்து நைஸாக வந்து நம்மளுக்கு வந்து அரைச்சி கிடைக்கும். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி நான் வச்சுட்டேன்னா எனக்கு 1லேருந்து 2 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தாராளமாக தொல்லை இல்லாமல் அது பாட்டுக்கு வரும். மீனுக்கு மசாலா எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிக்க போகிறேன். மீன் குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதெல்லாமே அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சேர்த்துட்டு லைட்டாக ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொருளை வந்து சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக ஒரு 4 தக்காளி பழம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் இது 2 வதங்கினதுமே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாமே சேர்த்து விட்டுடலாம். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட், நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை பொறுத்து காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், மல்லித்தூள், லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள். மீன் குழம்புக்கு எப்பயுமே புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஸோ புளி தண்ணி, அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து கொதி விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசமெலாம் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மீன் வந்து ஒவ்வொன்றா அப்படி வந்து சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. மீனுமே பார்த்தீங்கன்னா பொரிச்சாச்சு. இப்போ சாப்பாடு வந்து பரிமாறிடலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ட கையோட கிச்சனுமே அப்படி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒர்க்கெலாம் இருந்தது அதுவுமே பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எனக்கு இந்த டே இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.